ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா, மகா பரிசுத்தமும் பயப்படுவதற்கும் ஒன்றான மேதேவனே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவிற்காக நன்றி செலுத்த ராஜா. நேற்றும் இன்றும் இன்னொன்று மாறாத கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிகம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேரே உம்மை ஸ்தோத்திரிகள். நித்தியானந்த ஏக சக்கராதிபதியே உம்மை ஸ்தோத்திரிகள் ராஜா. வரப்போகிறங்கள் ஆத்ம மணவாளனே உம்மை ஸ்தோத்திரிகம். நானே அல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தம் முந்தினோரு பிந்தினுமாய்க்கின்றோரே உம்மை ஸ்தோத்திரிகம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிகம். பரிசுத்தல் மகத்துவமுள்ளோரே உம்மை ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. தேவன் தாமே கடந்த நாள் முழுவதும் கண்ணீன் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின தயவிற்காக நன்றி செலுத்த ராஜா. இன்று நாள் முழுவதும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலும் கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்யாதபடி உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். எல்லா விதமான பாவை கிரியைகளுக்கு நீர் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து ஆம் கர்த்தாவே தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்ற வாழ்த்தின்படி கர்த்தாவே, அப்பா, அப்படியாக நாங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கர்த்தாவே எங்களுக்கு அளிக்கப்பட்டதான் இந்த சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொண்டு அப்பா உம்முடைய பாத சுவடுகளை நாங்கள் பின்தொடர்ந்து வருகிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக இந்த பூமிக்கு நீர் கடந்து வந்து பிதாவுனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அப்பா ஸ்தோத்திரிகள் ராஜா. பிதாவுனுடைய சிங்காசனம் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல நாங்களும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம். சியோனில் மீதியா இருந்த எருசலேமில் தரித்திருந்த எங்களையும் இந்த பூமிக்கு கர்த்தாவே எந்த நோக்கத்துக்காக எந்த சித்தத்துக்காக நீர் அனுப்பினீரோ அப்படியாக உம்முடைய சித்தங்களையும் கர்த்தாவே உம்முடைய திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றி முடித்த கர்த்தாவே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த சிங்காசனத்தை நாங்கள் சுந்தரித்துக் கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு இருக்க நம்முடைய தாசர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. வியாதிலிருந்து விடுதலையை நீர் கொடுத்து நீர் ஆஸ்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். போக்கிலும் வரத்திலும் கர்த்தா உம்முடைய கரமானது ராஜா. உடைய தாசர பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய தூதரகணங்களை அனுப்பி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்படியே ராஜா ஸ்தோத்திரிகம். இந்த காலவேளையில் உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கேட்டு நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறத ஒருவருடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா விண்ணப்பங்களை கேட்டு பதிலை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளாக எங்களுக்கும் மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை நீர் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக கர்த்தாவே அப்பா வேலை கடன் செய்வதற்கு உடைய பிள்ளைகளோடு உடைய கர்மம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அங்கு உள்ளதான ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா வேலை ஸ்தலங்களிலும் சமாதானத்தை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துங்க உம்முடைய நாமத்தை கர்த்தாவே. அப்பா ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்கு நாங்கள் அறிவித்து கர்த்தா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த அப்பா ஸ்தோத்திரிகம். நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேலையில்லாத பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை நீர் கொடுத்து நீர் ஆஸ்வதிங்க ராஜா. திருமண காரியங்களுக்கு காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கும் ஏற்ற துணியை கொடுத்து நீர் ஆஸ்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுத்து நீர் ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்படியே கர்ப்பஸ்திரிகளுக்கும் நல்ல ஒரு சுகப்பிரசவ நீர் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். தவறுகள் எல்லாவற்றையும் சந்திங்க ராஜா. படிக்கிறதான பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுதி கொண்டிருக்க பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து தெய்வ ஆவியானவர் கத்த உடைய தூதரகணங்களை அனுப்பி ராஜா அப்பா நீர் எழுத வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல ஒரு ரிசல்ட் நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீர் கொடுத்து நீர் ஆஸ்வதிங்க ராஜா. அப்பா மேற்படி காத்திருக்கிறதான பிள்ளைகளுக்கும் அதனுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா இந்த தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீர் ஆஸ்வதிங்க. விசேஷமா தமிழ்நாடு கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீராண்டவரை ஸ்தோத்திரிக்க வெளியெடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டிலும் கர்த்தாவுடைய சரீரமான சபையானது அநேக இடங்களில் கர்த்தாவை எழும்ப அப்பா ஒரு கூட்ட ஜனத்தை உடைய ரகசியத்திற்கு நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா
ஜெபிக்கிறோம் கத்தாவே. கள்ள போதர்களுக்கும் கத்தாவே அப்பா அந்த கள்ள தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து கத்த உண்மை உத்தமுள்ள உம்முடைய ஜனங்களை நீர் பிரித்தெடுத்து உண்மையான உம்முடைய திருச்சபையில் தகப்பனே மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் ராஜா ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற உம்முடைய திருச்சபையோடு தகப்பனே அந்த பிள்ளைகளை நீர் சேர்த்து ராஜா ஆம் கத்தாவே கனி கொடுக்கிறவர்களாய் அவர்களும் வளர உடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக அப்பா நீர் ஆண்டவரை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிற வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்படியாக அழைக்கப்பட்ட தினங்கள் யாவரும் கத்தாவே அழைத்த அழைப்பை காத்துக்கொண்டு முடிவு இந்த நிலை நிரப்பு நீர் ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி முடிவரை இந்த நிலை திரும்ப ரட்சிப்பை சித்தந்தித்துக் கொள்ள நம்முடைய ரகசிய வருகை மோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் ஜபத்திர வேதத்தை வாசி தியானிக்கிறதும் பூரண பரிசுத்தில் நாங்கள் அதிகமாக வளர மோடு கூட கிட்டிச்சார் நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க ராஜா. ஜூல சாட்சிகள் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க முடியாது நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆம் ராஜா அப்பா பரலோகத்திற்கு பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்ற வார்த்தையின்படி நாங்களும் அந்த பூரண சர்க்குணத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. ஏறெடுக்கப்பட்டதான ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்ததாம் நீர் பதிலை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக ராஜா. எங்களோட உடைய கரம் வந்து அப்படியாக பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களை யாரும் உடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்தி சகல துதிகள் மகிமை யாவும் ஒருவருக்கே எடுக்கும். எங்கள் ரட்சகம் இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென்.